வணக்கம். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்க்களத்தில் புதிய பாதை ஒன்று அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த போர்க்களத்தில் சிரியாவை இறக்கி விடுவதற்கான வேலைகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. சிரியாவினுடைய அதிபர் அகமட் அல் ஜாரா இஸ்ரேலுடன் தாங்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை எழுதி கொண்டிருப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றார். சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே உறவு ஏற்படுமாக இருந்தால் ஈரானுக்கும் சிரியாவிற்கும் இடையே முரண்பாடு வெடிக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நாட்டை விட்டு ஓடிய முன்னாள் சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத் காலத்தில் ஈரானுக்கு சொந்தமாக இருந்தது சிரியா. இப்பொழுது அகமட் அல் ஜாராவினுடைய காலத்தில் இஸ்ரேலுக்கு சொந்தமாக இருக்க போகின்றதா சிரியா என்பது அடுத்த கேள்வியாகும். சிரியா மீது ஈரான் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தாக்குதல் நடத்தியது. அந்த தாக்குதல் சிரியா மீது நடைபெறவில்லை. சிரியாவில் அமைந்திருக்கின்ற ஆளில்லாத அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சிரியாவை வேரோடு அறிந்து அதை எப்படி தாக்கலாம் என்பதற்கான அத்தனை ரகசியங்களுடனும் ஈரான் இருக்கின்றது. எனவே சிரியா மிகப்பெரிய போரொன்றை நடத்த வேண்டுமாக இருந்தால் இஸ்ரேலிடமிருந்து ஆயுத உதவிகளும் மேலும் தொழில்நுட்ப உளவு உதவிகளையும் பெற வேண்டும். ஆகவே இஸ்ரேல் சிரியாவுடனான இந்த உறவு போரில் புதிய ஒரு பரிமாணத்தை ஏற்படுத்த போகின்றது. அதேவேளை இஸ்ரேலுக்கும் சிரியாவிற்கும் இடையே கோலோன் குன்று என்கின்ற உயர்ந்த மலைப்பகுதி தொடர்பாக நிலப்பகுதி சிக்கல் இருக்கின்றது. இந்த பகுதியில் சிரியாவும் இஸ்ரேலும் தொடர்பு படக்கூடாது என்று வகுக்கப்பட்டிருந்த இராணுவ சூனிய பிரதேசத்திற்கு உள்ளே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் நுழைந்ததும் இது புதிய பிரச்சனையாக மாறியதும் தெரிந்ததே. இப்பொழுது இரு நாடுகளும் இந்த பிராந்தியத்தில் ஒரு பாதுகாப்பையும் அமைதியையும் தாங்கள் ஏற்படுத்த போகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த இருவரும் ஏற்படுத்த போகின்ற அமைதி ஈரானுக்கு எதிரான போரா என்பது தெரியவில்லை. ஆனால் இது பரந்துபட்ட பேச்சுக்களுக்கு அவசியம் என்றும் அதேவேளை கோலோன் குன்றுகளை தாம் இழந்து போகாத விதத்திலேயே தங்களுடைய பேச்சுக்களை நடத்த இருப்பதாக அகமட் அல் ஜாரா கூறுகின்றார். இந்த பேச்சில் தனியே சிரியா மட்டும் ஈடுபடவில்லை. பல உலக நாடுகள் பின்னணியில் நின்று இருவரையும் இணைக்கின்ற வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார். கோலோன் குன்று என்பது சாதாரணமானது அல்ல. அது முன்னர் சிரியாவினுடைய கைவசம் இருந்தது. அந்த மலைப்பகுதியின் உச்சியில் ஏறி நின்று அங்கிருந்து இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பை அவதானிக்க முடியும். கோலோன் குன்று என்பது பியன் கடல் பல நாடுகளை இணைப்பதாக வந்த முன்னைய செய்தி போல இது மலையினால் பல நாடுகள் இணைகின்றன. இந்த மலையின் ஒரு பக்கமாக இஸ்ரேல், இன்னொரு பக்கமாக ஜோர்டான், மறுபக்கமாக சிரியா, இன்னொரு பக்கம் லெபனான் ஆகியன இருக்கின்றன. எனவே மலை உச்சியில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்துகின்றார்கள் என்பதனால் 1967 ஆண்டு 6 நாள் அதிரடி போர் ஒன்றை நடத்தி இஸ்ரேல் இந்த கோலோன் குன்றின் பெரும்பகுதியை கைப்பற்றி ஆக்கிரமித்து நின்றது. அதைத் தொடர்ந்து 1981 ஆண்டு தான் ஆக்கிரமித்த பகுதிகள் எல்லாமே தனக்கே சொந்தம் என்றும் கூறியது. இதனால் சிரியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே முரண்பாடுகள் தொடர்ந்து இருந்த வண்ணமே இருந்தன. சிரியா மீது இஸ்ரேல் தொடர் குண்டு வீச்சுக்களை நடத்திய வண்ணமே இருந்தது. இப்படியான ஒரு நிலையில் கோலோன் குன்றுகளை அப்படியே வைத்து புதிய பேச்சுக்களுக்குள் இவர்கள் நுழைகின்றார்கள். இதனால் உருவாகின்ற புதிய ராணுவ அச்சில் ஈரானுக்கு எதிரான ஒரு புதிய அச்சாக சிரியா உருவாக முடியும். ஏனென்றால் ஈரானில் இருப்பவர்கள் சியா முஸ்லிம்கள், சிரியாவில் இப்பொழுது இருக்கின்ற ஆட்சி சுனி முஸ்லிம்களினுடைய ஆட்சி. எனவே இருதரப்பிற்கும் இடையே மோதலை உருவாக்குவது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இலகுவான ஒன்றாகவே அமையும். இதன் பின்னால் துருக்கியும் இருப்பதும் கவனிக்கத்தக்கது. எனவே மத்திய கிழக்கு என்பது ஒரு பெரும் போருக்கான இரு பெரும் அணிகளாக திரண்டு கொண்டிருப்பதன் இன்னொரு மறைமுக அடையாளமாக இது இருக்கின்றது. இந்த விவகாரம் இப்படியே இருக்க கடந்த திங்கட்கிழமையில் இருந்து பார்த்தால் அமெரிக்காவில் இடைக்கால தேர்தல் வருவதற்கு மேலும் 100 தினங்கள் மட்டுமே இருக்கின்றது. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த இடைக்கால தேர்தலானது இந்த போர்க்களத்தின் கதாநாயகனாக இருந்து துருப்புச் சீட்டுகளை நகர்த்தி கொண்டிருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரத்தில் விளையாட இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய செனட்டிலும் அமெரிக்காவினுடைய காங்கிரசிலும் டொனால்ட் ட்ரம்பிற்கு இரு சபைகளிலும் இப்பொழுது பெரும்பான்மை இருக்கின்றது. இதனால் அவர் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் அதற்கு தடை இல்லாமல் மிக இலகுவாக தன்னுடைய அதிகார காய்களை நகர்த்தி வந்தார். அரசியல் பழிவாங்க
கையாங்கல்களை எந்தவிதமான பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் செய்து வந்தார். அமெரிக்காவை மட்டுமல்ல, அயல் நாடுகளையும் அவமானப்படுத்துகின்ற வேலைகளையும் பழிக்கு பழியையும் செய்வதிலும் வரிப்போரை நடத்துவதிலும் அவர் சாதாரண பாடசாலை பிள்ளைகள் போன்ற அரசியலை நடத்த அதற்கு பின்னால் இருந்து இந்த இரண்டு சபைகளும் அவருக்கு ஏகோபித்த ஆதரவை கொடுத்தன. இப்பொழுது அந்த இரண்டு சபைகளிலும் அவர் பெரும்பான்மை இழந்துவிடக்கூடிய அபாயமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. அமெரிக்க அதிபரனுடைய ஆட்சி சரியா, அவருடைய முடிவுகள் சரியா, இதற்கு எங்களுடைய பதில் என்ன என்று அமெரிக்க வாக்காளர்கள் பதிலளிக்க வேண்டிய நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. அமெரிக்க செனட் 100 ஆசனங்களை கொண்டது. டொனால்ட் ட்ரம்பிற்கு 53 ஆசனங்களும் எதிர்க்கட்சியாகிய டெமோக்ராட்டிற்கு 45 ஆசனங்களும் உண்டு. அதுபோல அமெரிக்க காங்கிரஸ் 435 ஆசனங்களை கொண்டது. இவை அனைத்திற்கும் தேர்தல் நடைபெறுகின்றது. செனட்டில் ஒரு பகுதி 35 செனட்டர்களுக்கான தேர்தல் நடைபெறுகின்றது. இது தவிர ஆளுநர்கள் தேர்வு, உள்ளூராட்சி சபைகள் தேர்வு என்று பலதரப்பட்ட வகைகளில் இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இது ஓர் அதிகார மாற்றத்திற்கு காரணமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போதைய கருத்து கணிப்புகளின் படி டொனால்ட் ட்ரம்ப் 7% பின்னடைவில் நிற்கின்றார். அவரை பொறுத்தவரையில் நடப்பதெல்லாம் நடக்கட்டும் என்கின்ற நிலைக்கே அவர் வந்திருக்கின்றார். எனவே இதில் இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை, அமெரிக்க அதிபர் எடுக்கின்ற முடிவுகளை எல்லாம் டெமோக்ராட் கட்சி வெற்றி பெறுமாக இருந்தால் தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அமெரிக்க அதிபரை தடுப்பதற்கான அதிகாரம் அமெரிக்க காங்கிரஸில் இருக்கின்றது. அதை டெமோக்ராட் கட்சி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதைவிட முக்கியமானது, அமெரிக்க அதிபர் பதவி நீக்கியவர்களை எல்லாம் மறுபடியும் விசாரணைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். தன்னோடு விருப்பமில்லாத தனது ஆட்களை பதவியில் நியமிப்பதற்காக மற்றவர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பல அதிகாரிகளை டொனால்ட் ட்ரம்ப் அவமானப்படுத்தி தூக்கி வீசி இருக்கின்றார். இவர்களுடைய விலத்தல்கள் எல்லாம் சரியா என்று செனட்டும் அமெரிக்க காங்கிரசும் விசாரணை நடத்துவதற்கு கமிஷனை அமைக்கும். இது டொனால்ட் ட்ரம்ப் மீதான விசாரணையை ஆரம்பிப்பதற்கு காரணமாக அமையும். அமெரிக்க அதிபருக்கு எதிரான இம்பீச்மென்ட் என்று கூறப்படுகின்ற விசாரணை வருமாக இருந்தால் பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்கு செனட்டில் 3/2 பங்கு இருத்தல் வேண்டும். இருந்தாலும் கூட அமெரிக்க அதிபரை முற்றாக கட்டுப்படுத்தாவிட்டாலும் அவருடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி அவருடைய கைகால்கள் கட்டப்பட்ட நிலையை உருவாக்கும். இதுவரை அமெரிக்க அதிபர் நடத்திய ஆட்சி இந்த தேர்தலுக்கு பின்னர் வேறொரு தளத்தில் மாற்றமடையும். டொனால்ட் ட்ரம்பினுடைய பிற்கால பகுதி அவர் நினைத்ததை போல ஆட்சி செய்ய முடியாத சூழலை உருவாக்கும். இப்படியான ஒரு நிலையில் அமெரிக்க செனட்டினுடைய அதிகாரம் ஏறத்தாழ 50க்கு 50 வரும் என்றும், அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD வான்ஸ் அதன் சபாநாயகராக இருப்பதனால் அவருடைய ஒரே ஒரு வாக்கு மட்டும் தீர்மான சக்தியாக இருக்கும் என்றும் இதுவரையான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் போகிற போக்கில் அமெரிக்க அதிபர் நினைத்ததை விட, கருத்து கணிப்புகள் கருதியதை விட மிக அதிகமான வாக்குகள் டெமோக்ராட் கட்சிக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரிபப்ளிகன் கட்சியை விட டெமோக்ராட் கட்சி எந்த விதத்திலும் சிறந்த ஒரு கட்சி என்று நிரூபிக்க முடியாது. இரண்டு கட்சிகளும் ஒரே குட்டையில் ஊறிய இரண்டு மட்டைகள் தானே அல்லாமல் இவர்கள் எந்த வகையிலும் ஜுனிக்கானவர்கள் அல்ல என்பதை கடந்த கால வரலாறு தெளிவாக காட்டுகின்றது. வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.